அவளின் முதல் காதல், ஒரு இதயத்தின் பயணம். கதையின் தொடக்கம். ரேவதி என்ற இளம்பெண் ஒரு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாள். புத்தகங்களுக்கும் கலைத்துறைக்கும் மிகுந்த ஆர்வம் கொண்ட அவளுக்கு காதல் என்பது புத்தகங்களில் மட்டும் வாசிக்கப்படும் ஒரு கற்பனையாகவே தோன்றியது. ஆனால் அவளுடைய முதல் காதல் அவளுடைய வாழ்க்கையை மறுபரிசீலிக்கச் செய்தது. முன் சந்திப்பு. ஒரு கல்லூரி விழாவின் போது அரவிந்த் என்ற இளைஞனை அவள் சந்தித்தாள். அவன் மேடையில் பேசும்போது அவரது தன்னம்பிக்கையும் சிந்தனையின் ஆழமும் ரேவதியை கவர்ந்தன. பேச்சின் முடிவில் அவள் திடீரென எதிர்பாராத விதமாக கைகழுவியபடி நின்று கையடித்தாள். அந்த நிகழ்வுக்குப் பிறகு அரவிந்தும் ரேவதியும் மெல்ல முற்றிலும் நண்பர்களாகி வாழ்வியல் சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்து கொள்வதையே வழக்கமாகக் கொண்டனர். காதலின் ஆரம்பம். மெல்ல இருவரும் ஒருவரை ஒருவர் பிரியமாய் நேசிக்கத் தொடங்கினர். ஆனால் ரேவதி தனது உணர்வுகளை சொல்வதற்கு தயங்கினாள். நான் அவன் சிந்தனைகளுக்கு பொருத்தமானவளா என்ற கேள்வி அவளுடைய மனதில் ஒரு பயமாக இருந்தது. ஒருநாள் கல்லூரி பூங்காவில் இருவரும் நடைப்பயிற்சியில் இருந்தபோது அரவிந்த் திடீரென, உன் விருப்பங்கள் என் விருப்பங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன ரேவதி. இது ஒரு சாதாரண நட்பு இல்லை என நினைக்கிறேன் என்று சொன்னான். அவரது வார்த்தைகள் ரேவதியின் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பின. சவால்கள் வந்தபோது. அவர்களின் காதல் நாள்களில் சந்தோஷமாக இருந்தாலும் வாழ்க்கை அவர்களுக்குள் சவால்களை வீசினது. அரவிந்த் தனது குடும்ப பின்னணியால் போராடி வந்தான். அதேபோல் ரேவதியின் குடும்பமும் அவரது தேர்வுக்கு எதிராக இருந்தது. ஒருநாள் அரவிந்த் சொல்லினான், உன் வாழ்க்கை கனவுகள் முக்கியம். என் பாசத்தால் அதை விட்டுவிடக் கூடாது. ரேவதி கண்கலங்கினாள். ஆனால் அவன் சிந்தனையின் உயரத்தை புரிந்தாள். விடை தேர்வு. காலம் எல்லாவற்றையும் சீராக மாற்றியது. இருவரும் தங்களது வாழ்க்கையில் முன்னேறினர். காதல் அவர்கள் வாழ்க்கையின் அடையாளமாக இருந்து அவர்கள் மனங்களில் ஒரே கேள்வியை தோற்றுவித்தது, காதல் ஒருபோதும் முடிவடையுமா அல்லது இது ஒரு தொடக்கமா? முடிவிலும் புதிய ஆரம்பம். 15 வருடங்களுக்குப் பிறகு ஒருநாள் இருவரும் எதேச்சையாக சந்தித்தபோது அந்த காதலின் இனிய நினைவுகள் ஒரே பார்வையில் வெளிப்பட்டன. காதல் என்பது நிகழ்ச்சியல்ல, அது மனதின் நிலையான அசைவாகவே இருக்கிறது என்பதை உணர்ந்தனர். கதையின் பொருள். காதல் என்பது தற்செயலாக வாழ்வில் வந்து மனதை மாற்றிவிடும் அழகான உணர்வு. அது ஒருபோதும் பூரணமாக முடிவதில்லை. அது எப்போதும் நம் இதயத்தின் ஓரங்களில் தங்கி வாழ்க்கை பயணத்தை அழகாக்கும் சக்தியாக இருக்கும்.